அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். தஃப்சீர் இப்னு கஸீர் குர்ஆன் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று அல் பக்ரா சூராவினுடைய 31 33 ஆயத்துகளின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியிலே இன்று ஒரு தலைப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அதன் விளக்கம் என்ன என்பதை பற்றி இன்று பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்னும் தொடருக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் அளிக்கையில், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய வழித்தோன்றல்களில் ஒவ்வொரு மனிதரின் பெயரையும் அதே போன்றே ஒவ்வொரு பிராணியின் பெயரையும் கற்றுக் கொடுத்தான். இது ஒட்டகம், இது கழுதை, இது குதிரை என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்று கூறியதாக சுப்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்தொடருக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் கூறுகையில், அந்த பெயர்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவை ஆகும். அதாவது மனிதன், மிருகம், வானம், பூமி, கடல், தரை, கழுதை, குதிரை இன்னும் இது போன்ற படைப்பினங்களின் பெயர்களை கற்பித்தான் என்று கூறியதாக லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எல்லா பிராணிகள், பறவைகள் மற்றும் அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்று விளக்கம் அளித்தார்கள். இவ்வாறே சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆகியோரும் மற்றும் முன்னோர்களில் சிலரும் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்திலும் சரியான கருத்தாவது, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் பண்புகளையும் அவற்றின் செயல்முறைகளையும் கற்றுத்தந்தான். இந்த அடிப்படையிலேயே இவ்வசனத்தின் விளக்கம் தொடர்பாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்வரும் நபிமொழி ஒன்றை குறிப்பிட்டுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் மறுமை நாளில் ஒன்று திரண்டு நம் இறைவனிடம் நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய ஒருவரை நாம் தேடினால் என்ன என்று தங்களிடையே கூறிக்கொள்வார்கள். பின்னர் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம், அவர் அனைவரும் வந்து, ஆதமே, நீங்கள்தான் மனிதர்களின் தந்தையாவீர். அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்தான், தன்னுடைய வானவர்களை உங்களுக்கு சிரம்பணிய வைத்தான், எல்லா பொருட்களின் பெயர்களையும் உங்களுக்கு கற்றுத்தந்தான். எனவே இப்போது நாங்கள் சிக்கியுள்ள இந்த கொடிய சூழலிலிருந்து எங்களை விடுவிக்க உங்கள் இவனிடம் எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று கோருவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்பதற்கு இந்த நபிமொழி ஆதாரமாகும். அதனால்தான் இதை தொடர்ந்து அந்த பெயர்களுக்கு உரியவற்றை வானவரிடம் காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பேன், இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினான். இதற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் அளிக்கையில், பின்னர் அப்பெயர்களுக்கு உரிய பொருட்களை அல்லாஹ் வானவர்களுக்கு முன் தோன்ற செய்தான் என்று கூறினார்கள். ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆகியோர்கள் கூறியதாக இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருப்பதாவது, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதனதன் பெயர்களை குறிப்பிட்டான். ஒவ்வொரு சமுதாயமாக அவருக்கு எடுத்து காட்டப்பட்டது என்பதாக இமாம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்போ பெயரை கற்றுக் கொடுத்தான் என்பதுக்கு கீழே இத்தனை இமாம்களுடைய கருத்துக்களை இங்கே இமாம் அவர்கள் கோர்வை செய்கிறார்கள். அல்லாஹ் இமாம் அவர்களுக்கு அவங்களுடைய மக்பராவிலே அவருடைய மறுமைய வாழ்வியை சிறக்க செய்வானாக. கண்ணியமானவர்களே, பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக விளக்குகிறான் பாருங்கள். அல்லாஹ் தான் ஆதி மனிதன், ஆணை மனிதர், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க வாழடி வாழையாக பிள்ளைகள்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வரோம். அப்போ அவங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரிந்திருக்கு. இன்றைக்கி உலகத்தில் பேசக்கூடிய எல்லா மொழிகளையும் அவர்கள் மூலியமாக வந்தது தான் என்பதன் விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். வல்லல்லாஹ் இந்த வார்த்தையிலிருந்து அல்லாஹ் அடியார்கள் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று நபிசாசம் கட்டளையிட்டு இது இறக்கினானோ அந்த படிப்பினை பெற்று நல்லடியார்களாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும், இந்த உம்மத்தார் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்சலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.